ஹட்டன் காமுனிபுர பாதையினுடைய சிரமதான பணி இன்றைய தினம் நடைபெற்றது. ஹட்டன் நகரசபையினுடைய உறுப்பினர்கள் இணைந்து இந்த பணியினை முன்னெடுத்திருந்தார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக இந்த சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த இடத்தினை பார்வையிடுவதற்காக வந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய மலையகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அதாவது இப்ப நம்ம ஜனாதிபதியின் வேலை திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். ஜனாதிபதி வந்த உடனேயே ஏற்பாடு செய்யப்பட்ட வேலை திட்டம். அதன் அடிப்படையில் ஹட்டன் டிகோய் நகர சபையில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அதை ஒவ்வொரு வட்டாரத்திலையும் நாங்கள் தொடர்ச்சியாக சிரமதான பணிகளை மேற்கொண்டிருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்ம நகரத்தை கிளீன் பண்ணி கொள்ளணுங்கிறது தான் எங்களோட பிரதான நோக்கமாக இருக்குது. தொடர்ச்சியாக அதாவது பண்டார் நாயக்க டவுன், அதே மாதிரி நேற்று டிக்கோய வட்டாரத்தில், இன்றைக்கு காமினிபுரையில் நம்மளோட உறுப்பினர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. நம்மளோட நுவான், அதே போல் நம்மளோட முகமது மௌஜூத், இவங்க 2 பேரும் நம்மளோட பிரதேச சபை உறுப்பினர்கள். இவங்களோட தலைமையின் கீழே இன்றைக்கு காமினிபுர பிரதேசத்தில் பாரிய சிரமதான பணி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது. நேற்று நாங்கள் டிக்கோயை போனோம். இன்றைக்கு காமினிபுரம், அதே போல் தொடர்ச்சியாக சகல வட்டாரங்களில் இந்த சிரமதான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். என்னென்னு கேட்டால் நமக்கு தெரியும் ஹட்டனில் இருந்த பிரதான பிரச்சனை தான் குப்பை பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அமையுங்கிறது தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த சிரமதான பணி நடந்து கொண்டிருக்கு. மழையும் பாராது நம்மளோட மக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் விசேடமாக இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றது தான் என்னென்னு கேட்டால், நம்மளோட உங்களுக்கு மற்ற வட்டாரங்களையும் விட மேலான ஒரு சொத்து தான் இந்த பிரதேசத்துக்கு 2 பிரதேச சபை நகர சபை உறுப்பினர்கள் இருப்பது. இந்த நகர சபை உறுப்பினர்களின் தலைமையின் கீழே நீங்கள் ஊரே ஒன்று சேர்ந்து தான் நாங்கள் இதை செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த நிலைப்பாடு எங்களுக்கு காண முடியாது இருக்குது இந்த காமினிபுரம் வட்டாரத்தில். அதனால் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், உங்களோட ஊரும் சரியான முறையில் க்ளீன் ஆகணும். மறந்து நீங்கள் எல்லாருமே இதுக்கு உங்களுக்கு இயன்ற அளவு ஒத்துழைப்புகளை நீங்கள் கொடுக்கணும். அதை நாங்கள் விசேஷமாக இந்த காமினிபுரையில் வாழ்கிற மக்கள், தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் விசேஷமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணியானது நம்மளோட உண்மையிலே நம்மளோட அரசாங்கத்திலே நம்மளோட நகர சபையிலையும் தொடர்ச்சியாக நடைபெறுங்கிறத தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஃபோக்கஸ் குரல் மேக்ஸ் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.